கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதை எதிர்த்து அப்பள்ளியில் பயிலும் 3000 மாணவிகள் நடத்திய போராட்டம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2018ஆம் ஆண்டு முதல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த மகேந்திரன் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் உதவி திட்ட அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளார். தலைமை ஆசிரியரின் பணியிட மாற்றம் குறித்த தகவல் வெளியானதும் மாணவிகள் பள்ளி வளாகத்தில் ஒன்று திரண்டு மகேந்திரனின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் அன்புக்குரிய ஆசிரியரை மீண்டும் பள்ளிக்கு நியமிக்க வேண்டுமென அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாணவிகளின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி நகர போலீசார் தலைமை ஆசிரியர் மகேந்திரனை தொடர்பு கொண்டு மாணவிகளை சமாதானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். பள்ளிக்கு வந்த மகேந்திரன் மாணவிகளிடம் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார். ஆனால் மாணவிகள் கண்ணீர் மல்க அவர் பள்ளி விட்டு செல்லக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர். அப்போது மகேந்திரன், நான் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கிறேன் என்று கூறி மாணவிகளை சமாதானப்படுத்தி வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தார். தலைமை ஆசிரியர் மீது மாணவிகள் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திய இந்த போராட்டம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது.